ஹாய்மா. நவராத்திரி முடிஞ்சிட்டு பொம்மையெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் மெதுவாக கீழே வச்சுட்டு எல்லாத்தையும் பேப்பர் தொடச்சிட்டு பேப்பரை சுற்றி அட்டைப்பட்டியில் வைக்கணும். அதனால எல்லா முதல்ல சீரியல் பல்பு எடுக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வச்சிருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு ஒவ்வொரு பொம்மையா எடுத்து கீழே வைக்க போறேன். ஓகே, வச்சுட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா பொம்மையும் எடுத்து கீழே வச்சுக்கலாம் மெதுவா. இது எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு பார்க்கலாம். சொல்லுமா. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் படியிலேருந்து இறக்கி பொம்மையெல்லாம் கீழே வச்சுட்டோம். வச்சுட்டு இதை நம்ம இப்போ பேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணும்னா நியூஸ் பேப்பர், இந்த மாதிரி அட்டை டப்பா ஒட்டுறதுக்கு செல்லோ டேப்பு, இது மேலே நம்ம அட்டைப்பட்டி மேலே என்னென்ன பொம்மை இருக்குன்னு நம்ம எழுதி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எது வேணும். ஃபர்ஸ்ட் பொம்மை வந்து நம்ம விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி தான் வைக்கிறோம்னா டக்குன்னு அந்த அட்டைப்பட்டியை எடுத்துக்கலாம். இல்லாட்டா எந்த அட்டைப்பட்டியில் இருக்குன்னு தேடணும். அதனால இதை பாருங்க, நான் இதில் வந்து எழுதி வச்சுட்டேன் விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்னு. இன்னும் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் படியில் வைப்போம்ல, அதனால. அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமி செட்டு, தசாவதார செட்டு, பெருமாள் தாயார் செட்டு, அந்த மாதிரிலாம் எந்தெந்த பொம்மை எந்தெந்த அட்டைப்பட்டியில் வச்சிருக்கோமோ அதை எழுதி வச்சுட்டோம்னா நம்ம பீங்கான்லாம் தனியாக ஒன்றுல எழுதி வச்சுட்டோம்னா வசதியாக இருக்கும். அதனால நான் அந்த மாதிரி எழுதி வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது பாருங்க, இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இப்படி குறுக்க வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த சரஸ்வதி பொம்மை இருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த மாதிரி நல்லா இப்படி பேக் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சதை பண்ணுறேன். இந்த மாதிரி இப்படி பண்ணி இது பண்ணி அழகாக நம்ம இதில் இப்படி வச்சிடலாம். மண் பொம்மைக்கெல்லாம் நம்ம வந்து பஞ்சு இருந்ததுன்னா மூக்குக்கு கண்ணுக்கெல்லாம் பஞ்சு வச்சோம்னா உங்களுக்கு வந்து உடையாமல் இருக்கும். அந்த மாதிரி அடுத்த பொம்மையை நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். ஏமா, பெரிய விநாயகர்லாம் மடிச்சு வைக்கலையா? அதெல்லாம் தானே இதுல வைக்கணும். குட்டி பொம்மையை கீழே வச்சா உடஞ்சிடாதா? உடையாது. அது மேல பெரிய பொம்மையை வைப்பியா? ஃபர்ஸ்ட் பெரிய பொம்மையை உள்ள வை. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுருட்டி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு பெரிய பொம்மையும் நம்ம இதே மாதிரி தான். இந்த பொம்மை பிடிக்கும். அது என்ன, மீனாட்சியாமா? ஆமாம், பெரிய பொம்மையும் இதே மாதிரி தான். அழகா இருக்காங்கல்ல. என்னம்மா, பெரிய பொம்மையும் இதே மாதிரி வச்சிடலாம். இந்த மாதிரி கிளாஸாக சுற்றினோம்னா நம்மளுக்கு எல்லா இடமும் கவர் ஆகும், கேப்பு தெரியாது உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம சுற்றி அழகாக இதில் வச்சிடலாம். மண் பொம்மையெல்லாம் இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லா அட்டைப்பட்டியும் இதெல்லாம் வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த அட்டைப்பட்டியை சீல் பண்ணும்போது பேக் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகே, கிட்டக்கு வா. இதை பாருங்க, இந்த மாதிரி நம்ம பேப்பரில் அட்டைப்பட்டி உள்ள எல்லாத்தையும் அடிக்கிட்டோம் பாருங்க. அடிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா மூடிட்டு இந்த மாதிரி டேப்பு போட்டோம்னா நம்மளுக்கு வரவா வேணாம். இந்த மாதிரி டேப் அடிச்சிடணும். மேலே போட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்த வருஷம் எடுக்கும்போதும் நம்மளுக்கு பேரும் தெரியும், அழகாக எடுத்துக்கலாம். நான் ஒன்றும் வெட்டியாக உட்காந்துருல, நானும் தான் மடிச்சு நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இதை விட ஏதாவது பெஸ்ட்டான ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் அடுத்த தடவை அதே மாதிரி செய்கிறேன். நான் வந்து வெட்டியாக இல்லை, நானும் இவ்வளோலாம் மடிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் கமெண்ட்ஸ் வரும், நீ வெட்டியாக இருக்க ஒன்றும் செய்ய மாட்டேன்னு. அதெல்லாம் யார் என்ன சொல்லுவா? வீடியோ இதையும் இப்படி மடிச்சு வச்சிடலாம். பார்த்தீங்களா, நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் இப்போ நம்ம லாஃப்ட் மேலே ஏற்ற வேண்டியது தான். இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை விட வேறு ஐடியா ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.